எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரஸ்ட்டில் ஒரு ஈவெண்ட்டோ ஒரு ப்ரோக்ராம் ஏதாச்சும் நடத்துகிறீங்கன்ற பட்சத்தில் அதில் வரக்கூடிய ஃபண்ட்ஸு, அதாவது நீங்கள் ஒரு ஈவெண்ட் நடத்துறீங்க, என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வாங்குவீங்க இல்லைங்களா? என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வாங்குற எல்லாமே அந்த ஃபீஸை வந்து நம்ம டொனேஷனாக கன்வெர்ட் பண்ணலாமா? இதுக்கு வந்து எக்ஸம்ஷன் இருக்கா? தொல்லையெல்லாம் நம்ம காட்டலாமா? அதாவது எல்லாருக்குமே ஒரு டவுட்ஸ் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது நீங்கள் ஈவெண்ட் நடத்திருப்பீங்க, அதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ்லாம் வாங்கியிருப்பீங்க. எந்த ஒரு ஈவெண்ட்டாக கூட இருக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் கெஸ்ட் லெக்சர் கொடுத்துருக்கலாம், நீங்கள் ஒரு ஈவெண்ட்டாக ஃபார்மேஷன் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் நடத்தியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எது வேணால் நீங்கள் பண்ணியிருக்கலாம். அந்த ஈவெண்ட்ஸுக்கு நீங்கள் ஒரு 100 பேர்கிட்ட ஒரு 200 பேர்கிட்ட கூப்பிட்டு அவங்க ஒரு விழா மாதிரி நடத்தி அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீஸ்க்கு நீங்கள் கலெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அந்த என்ட்ரன்ஸ் ஃபீஸுக்கு ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது உங்களுக்கு டவுட் வரும். இந்த ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது இந்த வரக்கூடிய ஃபண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து தொல்லை இல்லை, எக்ஸம்ஷன் இருக்கா இல்லையான்றது எல்லாருமே அந்த 1 இயர் கழிச்சு தான் எல்லாருமே டவுட்ஸ் கேட்குறீங்க. அதே போல் நம்மளோட கிளைண்ட்டை ஒருத்தர் நீங்கள் கேட்டிருந்தாரு. அதனால தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா, தொல்லையில நம்மளுக்கு தெளிவாக கொடுத்துருக்கு. தொல்லையில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்கக்கூடிய டொனேஷனுக்கு மட்டும்தான் எக்ஸம்ஷன் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா, உங்களை அப்ஜெக்டிவில் கிளியராக கொடுத்துருக்கீங்க. நீங்கள் வாங்கக்கூடிய டொனேஷன்ஸை நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணிக்க சேரிட்டபிள் பர்பஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். சேரிட்டபிள் பர்பஸ்க்கு மட்டும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு மட்டும் தான் உங்களுக்கு தொல்லையோட எக்ஸம்ஷன் முழுமையாக கிடைக்கும். அதை தாண்டி நீங்கள் செலவு பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டேக்ஸபிள் எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ அதே மாதிரி நீங்கள் வெளியிலேருந்து வாங்கக்கூடிய ஃபண்ட்ஸு, அதாவது நீங்கள் வந்து ஒரு சேல்ஸ் பண்ணியோ இல்லை என்ஜிஓக்குள்ளே ஏதாச்சும் நீங்கள் வந்து ஒரு வியாபார நோக்கத்தில் ஏதாச்சும் நீங்கள் பண்ணி அதுக்கு வரக்கூடிய இன்கம்மை பிஸ்னஸ் மாதிரி நீங்கள் பண்ணி அதுக்கு வரக்கூடிய இன்கம்மை வந்து நீங்கள் ஒரு பில் போட்டு நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்கம் சோர்ஸ் தான். இன்கம் சோர்ஸ்னால் ஒரு ப்ராஃபிட்டபிள் மோட்டிவில் நம்ம பண்ணுற ஒரு பிஸ்னஸ் மாதிரி, ஒரு ட்ரேட் மாதிரி. அது ஒரு ட்ரேடாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வரக்கூடிய பிஸ்னஸ் சோர்ஸில் இன்கம் வருது. அந்த இன்கமுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸம்ஷன் கிடையாது. ஸோ இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ்க்கே வரேன். இப்போ நீங்கள் ஒரு ஈவெண்ட் நடத்துகிறீங்க, அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் போடுறீங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ்க்காக ஒரு ஈவெண்ட்டாக இருக்கலாம், ஓகேங்களா? ஸ்போர்ட்ஸ்க்கான ஈவெண்ட்டாக இருக்கலாம், வேறு எது வேணால் நீங்கள் பண்ணலாம். ஒரு ஈவெண்ட்ஸ் மாதிரி நீங்கள் ஃபார்மேஷன் பண்ணி ஒரு 100 பேர் 200 பேர் கூப்பிட்டு ஒரு இடத்துல நீங்கள் ஒரு அரங்கத்தில் நீங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறீங்க. அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீஸாக ஒரு 1000 ரூபாய் ஒரு நபருக்கு நீங்கள் வாங்கினா கூட இது எல்லாமே உங்களுக்கு இன்கம் சோர்ஸில் வந்துடும். இன்கம் சோர்ஸில் வந்த எல்லாத்துக்குமே நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது நீங்கள் இதை டொனேஷனாக காமிச்சு நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. டொனேஷனாக காமிச்சு நீங்கள் வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா கூட அதுக்கு ப்ராப்பரான எவிடன்ஸ் இருக்கணும் இல்லைங்களா? அதாவது நான் இந்த நபர் தான் எனக்கு டொனேஷன் கொடுத்தாங்கன்றதுக்கு நீங்கள் டொனேஷன் ரிசிப்ட்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். அதுக்கு 10 பிடி நீங்கள் ஃபைல் பண்ணியிருக்கோம். அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து டொனேஷனாகவே உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து வெறும் நீங்கள் பில் கொடுத்து நீங்கள் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீஸை நீங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கீங்க, இந்த சோர்ஸை நீங்கள் வந்து ஐடிஆரில் சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இதெல்லாமே இன்கம் சோர்சஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சில பேர் அதை தெரியாமல் ஆடிட்டர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் டேரெக்டாக நீங்கள் டொனேஷன் தான் வந்ததுன்னு சொல்லிட்டு ஐடிஆர் ஃபைல் பண்ணிடுவீங்க. ஐடிஆர் ஃபைல் பண்ணதுக்கப்புறமா ஒரு 3 மாதமோ 4 மாதமோ கழிச்சு உங்களுக்கு இன்டிமேஷன் ஆர்டர் நோட்டீஸ் வரும். அந்த நோட்டீஸில் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இந்த அமௌண்ட்டு எப்படி நீங்கள் டொனேஷனில் கிளைம் பண்ணீங்க, எதுக்கு இவ்வளோ டேக்ஸபிள் இன்கம் இதுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய பேர் நீங்கள் வந்து அந்த டேக்ஸ் கட்டாமல் தவிர்த்துறீங்க. அந்த மாதிரி நீங்கள் தவிர்க்கக்கூடாது. அதுக்கு உண்டான டேக்ஸை நீங்கள் கட்டி தான் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் மாதிரி கலெக்ட் பண்ண அமௌண்ட்ஸ் எல்லாமே இன்கம் சோர்ஸ்க்குள்ள தான் வரும். அதாவது ஒரு என்ஜிஓக்குள்ளே நீங்கள் ஒரு பிஸ்னஸாக பண்ணி ஒரு இன்கமாக அந்த அமௌண்ட்ஸை நீங்கள் வாங்கின மாதிரி தான். ஸோ அந்த ஒரு அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக 12 எக்ஸம்ஷன் கிடையாது. ஸோ 12 எக்ஸம்ஷன் நீங்கள் வாங்க முடியாது. இன்னும் அதில் இன்னொரு டவுட்டு ஒன்று கேட்குறாங்க. ஸோ இது வந்து நான் சரி ஓகே, இது வந்து நான் வந்து 12 எக்ஸம்ஷன் நான் வாங்கலை, இது ஒரு இன்கமாக தான் வந்திருக்கு. ஸோ இந்த இன்கம் இருக்கிற அமௌண்ட்டில் வந்து என்னோட எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ், அதாவது மேனேஜிங் ட்ரஸ்ட் இல்லாமல் செக்ரட்டரி ட்ரஸ்டர் நிறைய பேர் இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாருக்குமே இதை வந்து நான் வந்து ஷேர்ஸாக பிரித்து தரலாமா? ஸோ இது எப்படி பார்த்தாலும் ப்ராஃபிட்டபிள் இன்கமாக வந்துடுச்சு. ப்ராஃபிட்டபிளாக இன்கமாக வந்த பட்சத்தில் இது எப்படி நான் டேக்ஸ் தான் கட்ட போகிறேன், இதை வந்து அவங்களுக்கு வந்து ஷேர்ஸாக பிரித்து தரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு முழுக்க இது ஒரு என்ஜிஓ. இந்த என்ஜிஓன்றதுனால இது என்னென்னா எல்லாமே உங்களுக்கு அப்ஜெக்டிவ் மோட்டிவில் தான் உங்களுக்கு வரும். இந்த அப்ஜெக்டிவில் நீங்கள் என்னென்னலாம் போட்டிருக்கீங்க, நீங்கள் வந்து இந்த என்ஜிஓ ஆரம்பிச்சதுக்கு, நீங்கள் சர்வீஸ் செய்கிறதுக்கு வரக்கூடிய ஃபண்ட்ஸ் எல்லாமே வெளியில் போகிறதுக்கு எதுக்கு போகணுமோ எந்த சோர்ஸில் இருந்தால் வேணால் வரலாம். இன்கம்லேருந்து வரலாம், இல்லை டொனேஷனாக வரலாம், எது வேணால் உங்களுக்கு வரலாம். ஆனால் வெளியில் போகிற அவுட் சோர்ஸ் என்னென்னா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சேரிட்டபிள் மோட்டிவ்க்கு தான் நீங்கள் போய் சேரணுன்றது தான் உங்களோட டீடு. அந்த டீடில் தான் நீங்கள் தெளிவாக கொடுத்துருக்கீங்க. இந்த டீடு எதுக்கு நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க, இந்த பேன் கார்டு எதுக்கு வாங்கியிருக்கீங்க, இந்த 80 எதுக்கு வாங்கியிருக்கீங்க, எல்லாமே இந்த சேரிட்டபிள் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்காகன்னு சொல்லி தான் நீங்கள் ப்ராமிஸ் பண்ணி தான் இதை வாங்கியிருக்கீங்க. எல்லாருமே சேர்ந்து அந்த அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டு தான் நீங்கள் வந்து ஒரு டீடே ஃபார்ம் பண்ணுறீங்க. ஸோ அப்படி பண்ணும்போது நீங்கள் வெளியிலேருந்து எந்த சோர்ஸில் வேணால் உள்ள ஃபண்ட்ஸ் வரலாம். அதுக்கு நீங்கள் டேக்ஸும் கட்டலாம்.
ஒரு இன்கமாக பண்ணி அதுக்கு உள்ள அமௌண்ட்ஸை நீங்கள் வர வச்சு அது வச்சு 4 பேருக்கு நல்லது செய்கிறதுக்காக சர்வீஸ் செய்கிறதுக்காக மட்டும்தான் அந்த ட்ரஸ்ட்டு. ஓகேங்களா? அதிலிருந்து எடுத்து ஷேர்ஸாக பிரிக்கிறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. அப்படி நீங்கள் உள்ள வர அமௌண்ட்ஸை நீங்கள் ஷேர்ஸாக பிரிச்சிக்கணும்னு யாராச்சும் நினச்சிங்கன்னா அதுக்கு ட்ரஸ்ட்டு வந்து உங்களுக்கு கரெக்டான ஆப்ஷன் கிடையாது. ட்ரஸ்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் சொல்கிறது என்ஜிஓன்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு ட்ரஸ்ட்டும் வந்துடும், சொசைட்டி, கம்பெனி எல்லாமே தான் உள்ளே வரும். ஸோ நீங்கள் என்ஜிஓ ஆக்டிவிட்டீஸாக நீங்கள் கொண்டு போயிட்டு இது வந்து என்ஜிஓ ஆக்டிவிட்டிக்குள்ளே காமிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஷேர்ஸ் பிரிக்க முடியாது. அதே மாதிரி இதை வந்து வாங்கின என்ட்ரன்ஸ் ஃபீஸை வந்து டொனேஷனாகவும் நீங்கள் காட்ட முடியாது. ஸோ அப்படி பண்ணுறதுக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல்லையே என்ட்ரன்ஸ் ஃபீஸை வாங்கிடுறாங்க. இண்டிவிஜுவல் ஐடிஆரில் வந்து ஃபைல் பண்ணிக்கிறாங்க, டேக்ஸ் கட்டிக்கிறாங்க. அது வந்து என்ஜிஓ பேரை வந்து மென்ஷன் பண்ணாமல் இண்டிவிஜுவல் சோர்ஸில் அமௌண்ட்ஸை ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி சிலரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா என்ஜிஓக்குள்ளேயே அந்த பணத்தை வாங்கிட்டு இன்கம்மாக வாங்கிட்டு பில்ஸ் போட்டு கொடுத்துட்றாங்க. பில்ஸ் போட்டு கொடுத்து இன்கம் வாங்கிட்டு அது வந்து டொனேஷனான்னு சொல்லி எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணுறாங்க. அந்த இடத்துல தான் பிரச்சனையே வருது. ஸோ நீங்கள் இன்கம் வாங்கின இடத்துல நீங்கள் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியாது, எக்ஸம்ஷன் வர இடத்துல இன்கம்னு நீங்கள் மென்ஷனும் பண்ண முடியாது. ஸோ ரெண்டுமே நீங்கள் பண்ணுற இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக இன்டிமேஷன் ஆர்டர் நோட்டீஸ் வந்துடும். அந்த நோட்டீஸ் வந்தால் உங்களுக்கு பெனால்ட்டி விழுந்துடும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறவங்க தெளிவாக உங்களோட ஆடிட்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இன்கம் சோர்ஸ் இப்படி தான் வந்திருக்கு, டொனேஷன் வரல, இல்லை டொனேஷன் வந்திருக்கு, இது வந்து இன்கம் சோர்ஸ் இல்லை, இது எல்லாமே நீங்கள் தான் உங்கள் ஆடிட்டருக்கு கன்வே பண்ணணும். யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா எல்லாருமே ஒரு ஆடிட்டர் வச்சுருப்பீங்க. ஆடிட்டர்கிட்ட நீங்கள் தெளிவாக சொல்லணும். வந்திருக்கிற ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற பணத்துக்கான உண்டான எல்லா விஷயங்களையும் கரெக்டாக நீங்கள் சொன்னால் தான் அதுக்கேற்றப்பல அவங்க ஆடிட் பண்ணுவாங்க, ஐடிஆர் பண்ணுவாங்க. ஸோ ஃப்யூச்சரில் உங்கள் என்ஜிஓக்கு எந்த வித பாதிப்பும் வராமல் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சது. வேறு எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் சொல்லித்தரேன். தேங்க்யூ ஸோ மச்.